செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே 26/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திருத்தியை திதி. இன்றைய திருத்தியை திதி மாலை 6:07 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. மாலை நேரத்தில் தேய்பிரளிய சதுர்த்தி இருக்கும்போது சங்கடர சதுர்த்தி. ஆகவே இன்றைய தினம் சங்கடர சதுர்த்தியாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் பகல் 10:36 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சாத்தியம் நாம் யுகம் வணிசேகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூராடம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆக வேண்டியதான் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் விவாகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கும் இன்றைய தினம் சுப நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரமாக இருப்பதால் நிஷேகம் என்ற காரியத்தை செய்யலாம். நாமகரணம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவிழா நடத்தலாம். இன்றைய தினம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினால் அந்த பெயர் இது எப்பொழுதும் நிலைத்திருக்கும். திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, உபநயனம் செய்வதற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விதை விதைப்பதற்கு, கடன் தீர்ப்பதற்கென்றால் இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்வதற்கெல்லாம் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. பொதுவாக அக்னி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு கடைசி 7 நாட்கள் தோஷம் கிடையாது. ஆகவே இந்த தினத்தில் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் பார்த்திவ கல்பாதி புண்ணிய தினம். ஆகவே இன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. இன்றைய தினம் மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். எப்படிப்பட்ட சங்கடங்களும் தீர்ந்து நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திங்கட்கிழமை குரோதி வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி மே 27/5/2024 திங்கட்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி மாலை 4:54 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் தேதி வருகிறது. திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் பகல் 10:13 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சுபம் நாமயுகம், அதன் பிறகு சுபரம் நாமயுகம், பாலவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் திங்கட்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்ற நாள் முழுதுமாக 60 நாளைக்கு மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மிருத்யு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மிருத்யு என்றால் யமனுக்குரிய நாள் என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. திங்கட்கிழமை என்று எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் அதில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரயாணம் தோல்வி அடையும். மேலும் எந்த காரியமும் தோல்விகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே திங்கட்கிழமை என்று முடிந்தவரை சுப காரியங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் காரியங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. என்றால் மிருத்து என்றால் யமன் என்று பொருள், யமனுக்குரிய நாள். ஆகவே அன்றைய தினத்தில் தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. அவ்வாறு திங்கட்கிழமை என்று தூரதேச பிரயாணங்களை தொடங்க வேண்டியிருந்தால் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே, அதாவது விடுவதற்கு முன்பாகவே பயணத்தை தொடங்கினால் தோஷம் கிடையாது. திங்கட்கிழமை சூரிய உதயத்திற்கு பிறகு, அதாவது சூரியன் உதயமான பிறகு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கினால் அந்த பிரயாணங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அன்றைய தினம் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி மே 28/5/2024 செவ்வாய்க்கிழமை என்று பகல் 3:24 வரை பஞ்சமி திதி. அதன் பிறகு சஷ்டி திதி. செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:33 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். அன்றைய தினம் பிராமியம் நாமயுகம், தைத்துலாக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், திருவோணமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று காலை 9:33 வரை பிரபல அரிஷ்ட யோகம். அதாவது பிரபல அரிஷ்ட யோகம் என்றால்
அரிஷ்டம் அதாவது தோல்வியை கொடுப்பதில் பிரபலமானது என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று காலை 9:33 வரை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தோஷம் கிடையாது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் திதித்வயம் என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் பஞ்சமி சஷ்டி இந்த 2 திதிகளில் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் பஞ்சாங்கத்தில் திதித்வயம் என்று போடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் பகல் 2:37 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. நம்முடைய பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே அக்னி நட்சத்திரத்தில் மழை பொழியும் என்று கூறியிருந்தேன், எழுதப்பட்டிருந்தது. அதன்படி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வருடம் தென்மேற்கு பருவக்காற்று பருவமழை முன்பாகவே பொழியும் என்று நம்முடைய பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சாங்கத்தில் தினசரி அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குரிய பலன்களை 14, 15வது பக்கத்தில் போட்டிருக்கிறோம். அந்த 14வது பக்கத்தில் சித்திரை மாதத்தில் போடப்பட்டிருக்கிறது, வைகாசி மாதம் போடப்பட்டிருக்கிறது. அதன்படி வானிலை துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த அக்னி நட்சத்திரமாக இருக்காது, நல்ல மழை கோடை மழை நன்றாக பொழியும் என்று கூறினேன். அதன்படி பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி நட்சத்திரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பகல் 2:37 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. இருந்தாலும் மழை தொடர்ந்து பெய்யத்தான் செய்யும். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பகல் 2:37 பிறகு அக்னி நட்சத்திர தோஷம் கிடையாது. அதன் பிறகு வீடு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் செய்யலாம். அடுத்து புதன்கிழமை குரோதி வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி மே 29/5/2024 புதன்கிழமை என்று பகல் 1:40 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. அன்றைய தினம் காலை 8:38 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மகேந்திரம் நாம் யோகம், வணிசைகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருந்தது. திருவோணமும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், அவிட்டமும் புதன்கிழமை சேரும் போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகிய புதன்கிழமை என்று காலை 8:38 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் என்று இருக்கிறது. அன்றைய தினம் கருநாளாக இருந்தாலும் அன்றைய தினத்திலே அவசியமாக நல்ல காரியங்களை காலை 7:30 மணிக்குள் செய்து விடுவது நல்லது. திருவோணம் நட்சத்திரம் என்பது புதன்கிழமை சேருவது நல்லது. ஆகவே புதன்கிழமை திருவோணம் சென்ற நாளிலே காலை 7:30 மணிக்குள் நல்ல காரியங்களை செய்துவிட்டு வரலாம். அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம், சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் சஷ்டி விரதம், புதன்கிழமை சஷ்டி விரதமாக இருப்பதனால் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனம். ஆகவே புதன்கிழமை என்று முருகப்பெருமானையும் பெருமாளையும் வணங்குவதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், மேலும் திருவோண விரதம். சஷ்டி என்பது முருகனுக்கு உகந்த திதி, திருவோணம் என்பது பெருமாளுடைய அவதார நட்சத்திரம். ஆக அன்றைய தினம் முருகப்பெருமான் கோயில்களுக்கும் பெருமாள் கோயில்களுக்கும் சென்றுட்டு வருவதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு வியாழக்கிழமை குரோதி வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி மே 30/5/2024 வியாழக்கிழமை என்று பகல் 11:44 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:31 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வைத்திருத்தி நாமிகம் பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் வியாழக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், சதயமும் வியாழக்கிழமையும் சேரும்போது மரணயோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக காலை 7:31 வரை சித்தியோகம், அதன் பிறகு நாள் முழுவதுமாக மரணயோகமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை என்று கரிநாள் என்பதும் அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. காலாஷ்டமி என்று கூறுவார்கள். காலாஷ்டமி என்றால் கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமியிலே நாம் துர்கா பூஜை செய்யலாம், அதன் பிறகு கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் அல்லது சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். காலாஷ்டமி என்று கால பைரவரை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய வியாழக்கிழமை வருகின்ற தேய்பிரை அஷ்டமிக்கு சதா சிவாஷ்டமி என்று கூறுவார்கள். அதாவது சதாசிவம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அஷ்டமி. அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வதற்கும் சிவன் கோயில்களுக்கு சென்றுட்டு வருவதற்கும் ஏற்ற தினம். மேலும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் தான் கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்தார் இருக்கிறது. ஆகவே கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. வியாழக்கிழமை என்று வைத்திருத்தி சிராதம் என்றால் அன்றைய தினம் இறந்தவர்களுக்கான சிராதங்களை செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு
முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, மே 31/5/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:38 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. அன்றைய தினம் காலை 6:14 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு மறுநாள் விடியற் காலை 4:48 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்றைய தினம் விஷ்கம்பம் நாம் யுகம், கௌளவக்கரணம், அதன் பிறகு தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வெள்ளிக்கிழமையிலே சேரும் போது சித்தியோகம். அவை வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு, துர்கா பூஜை செய்வதற்கு, மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் 1/6/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. சனிக்கிழமை காலை 7:25 வரை நவமி திதி, அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5:05 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. அன்றைய தினம் சனிக்கிழமை என்று இரவு 3:16 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், பிரீத்தி நாம யுகம், கரசை கணம், அதன் பிறகு வணிசை கணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம், ரேவதியும் சனிக்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே சனிக்கிழமை என்று இரவு 3:16 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு, என்றால் பொதுவாக தசமியில எந்த காரியங்கள் செய்தாலும் அது வெகு காலம் நிலைத்திருக்கும். அன்றைய தினம் எந்த பொருட்களை வாங்கினாலும் அந்த பொருள் நமக்காக நன்றாக உழைக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது காமதனுடைய நட்சத்திரம், சனியுடைய கிழமை. ஆகவே ஸ்திர வாரம் என்று கூறுவார்கள். ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு சனிக்கிழமை ஏற்ற கிழமை என்று கூறுவார்கள். அனைத்தும் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு, இரும்பு போன்ற பொருட்களை வாங்குவதற்கு, எண்ணெய் பொருட்கள் வாங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே அவமாகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்படுங்க. அவமாகம் என்றால் அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு வெகு காலம் நிலைத்திருக்கும். அன்றைய தினம் தத்தாத்திரேயர் அவதாரம் செய்த தினம். தத்தாத்திரேயர் அத்திரி மகரிஷிக்கு பிறந்தவர். தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். தத்தாத்திரேயர் அத்திரி மகரிஷிக்கும் அனுசியா தேவிக்கும் பிறந்தவர் தான் தத்தாத்திரேயர். பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குரு கிடைக்கவில்லை என்றால், அதாவது நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் ஒரு குருமுகமாக உபதேசம் பெறுவதுதான் மிகவும் சிறப்பானது. அவ்வாறு உபதேசம் பெற்றால்தான் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் சித்தியாகும் என்று நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் கூறுகின்றன. ஒருவேளை நமக்கு நல்ல குரு கிடைக்காவிட்டால் அந்த தத்தாத்திரேய ஜெயந்தி அன்று, சனிக்கிழமை தத்தாத்திரேய ஜெயந்தி அன்றைய தினத்திலே தத்தாத்திரேயுடைய படத்தை வைத்து அவரையே குருவாக நினைத்து அந்த மந்திரங்களையோ அல்லது உபதேசங்களையோ அவர் மூலமாக பெறுவதாக பாவித்து அன்றைய தினம் அவரை பூஜை செய்தால் நிச்சயமாக குரு சித்தி கிடைக்கும். தத்தாத்திரேயரை வணங்கினால் மும்மூர்த்திகளை வணங்கியதாக அர்த்தம். ஆகவே மும்மூர்த்திகளுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும். ஆந்திராவிலே அன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு அன்றைய தினம் நடக்கிறது. பொதுவாக ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்பது இந்தியாவிலே 3 விதமாக கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மார்கழி மாதம் அமாவாசை என்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆந்திராவிலே தசமி திதி, அதாவது வைசாக மாதத்திலே, அதாவது வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற தசமி திதி என்று, வைசாக பகுள தசமி என்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். வடநாட்டிலே பெரும்பாலோர் சித்ரா பௌர்ணமி என்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆகவே ஆஞ்சநேயர் எப்பொழுது பிறந்திருக்கிறாரோ, ஆனால் அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. வருகின்ற சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வழக்கம் போல் நம்முடைய பட்டை கோயில், சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற பிரசன்ன வரதாசிரம தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்கிரவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து சரியாக மாலை 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபோதுத்தான ஸ்தோத்திரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் சுப நாட்கள், நல்ல நாட்கள் என்றால் நல்ல நாட்கள் 2 மட்டுமே.
ஒன்று மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருத்திய திதி மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகம், அது ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாத நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு, பொருட்களை வாங்குவதற்கு நல்ல நாள். இந்த 2 நாட்கள் இந்த வாரத்தில் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள், முதலில் ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 10:36 முதல் மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:05 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 25 சனிக்கிழமை, மே 26 ஞாயிற்றுக்கிழமை, மே 27 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:05 முதல் மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:06 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 28 செவ்வாய்க்கிழமையும் மே 29 புதன்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:06 முதல் மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:10 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வியாழக்கிழமையும் மே 31 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 31 வெள்ளிக்கிழமை இரவு 11:10 முதல் ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1, ஜூன் 2 இந்த 2 தேதிகள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திராஷ்டக தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய தேவதையோ குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு நல்ல காரியங்களை செய்யலாம். முடிந்தவரை சந்திராஷ்டகத்தில் புது காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.